வணக்கம். கோதுமை பற்றி பார்க்கலாம். கோதுமை வட இந்தியாவிலும் மத்திய இந்தியாவிலும் விசேஷமாக பனிக்காலங்களில் பயிராகிறது. கோதுமையே 4 வகை இருக்குது. கோதுமை 4 வகை: சம்பா, மா கோதுமை, யவா கோதுமை, வால் கோதுமை அப்படின்னு 4 வகையாக சொல்கிறாங்க. இது பார்க்க அந்த பல வகையாக தெரிஞ்சாலும் இதோட குணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிட்றதுனால என்ன பலன்னா, நல்ல பலத்தையும் சுக்கில விருத்தியையும் உஷ்ண விருத்தியையும் கொடுக்கும். அதாவது நம்ம தென்னிந்தியா சைடில் இது அதிகமாக நம்ம சாப்பிட்றதோட நமக்கு நெல் பதார்த்தங்கள் தான் நல்லது. ஏன்னா அவை குளிர்ச்சியை தரும். பட் இது கொஞ்சம் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா இங்கே பனிக்காலங்களில் அவங்க வட இந்தியா பக்கம் அதிகமாக குளிர் பிரதேசங்கிறதுனால அந்த பக்கம் இந்த சப்பாத்தி அவங்களுக்கு அடாப்டாக இருக்கும். அதனால தான் அவங்க இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாதக்கோபத்தையும் பிரமேகத்தையும் நீக்கும். இது நேச்சுராகவே ஸ்வீட் டேஸ்ட்டு இருக்கும். இது சீத வீரியம் தான். பட் ஆனால் உஷ்ணத்தை தான் அதிகப்படுத்தும். சம்பா கோதுமையை நம்ம 1-2 உடச்சி அதை சாதத்துக்கு பதிலாக கூட சாதம் மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். இது என்னென்னா, சம்பா கோதுமை தான் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக யூரினில் இருக்க அந்த இனிப்பு, அதாவது சுகர் டெபாசிட்னு சொல்லுவோம், அந்த சுகர் டெபாசிஷனை கம்மி பண்ணும். இதை ரவையாகவும் யூஸ் பண்ணலாம். சம்பா கோதுமை ரவான்னே விற்கிது இப்போ. அந்த மாதிரியும் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்வா மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுவே நம்ம கோதுமையில் இப்போ பாயசம்லாம் செய்கிறாங்க, அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மா கோதுமையை நல்லா உடச்சி அது மா கோதுமைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதில் மாவு நல்லா வரும். அது மூலிமா அந்த மாவாக்கி அதை அடையாகவும் பூரியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமையை ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கோதுமையை கஞ்சியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். பலமே இல்லை, நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க, அசைவ உணவு சாப்பிடாதவங்களுக்கு யவா கோதுமையை நம்ம கஞ்சியாக காய்ச்சி குடித்தோம்னா அந்த மாமிசத்துக்கு ஈக்குவலான எனர்ஜி நமக்கு உடம்புல கிடைக்கும். கோதுமை அடைன்னு சொல்கிறாங்க. கோதுமை அடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், நம்ம சப்பாத்தி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் என்ன பலன்னா, சரீர வன்மையும் உதராக்கினிங்கிறது நம்ம உடம்புல ஈக்குவலான வெப்பத்தை பரவிவிடும். அதே மாதிரி சுக்கில தாதுவும் அதிகரிக்கும். சுக்கில தாதுங்கிறது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் தான். அதே மாதிரி ஸ்லேத்ம கோபமும் நீங்கும். சொல்கிறது பிளட் ப்ரெஷரோட ஒரு வெரைட்டி தான் அதுவும் நீங்கும். கோதுமையை பயன்படுத்தி அடுத்து தான் நம்ம செஞ்சு சப்பாத்திக்கு அப்புறம் பூரி தான் சாப்பிடுவோம். பூரி சாப்பிட்றதுனாலையும் அதே பலன்தான் நமக்கு வன்மையை கொடுக்கும் உடம்புக்கு. இதே தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பயிர் வகைகளை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா